நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வணக்கம் விவாஸ், வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். நம்ம ஸ்டைலிஷ் ஸ்டாரான சரத்குமாரோடைய 150வது படமான ரிலீஸ் ஆக வெளிவந்த படம் தான் ஸ்மைல் மேன். அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் போட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 150வது படம்னாலே படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே போர் தொழில், அவர் நடித்த போர் தொழில் படம், அப்புறம் ஹிட் லிஸ்ட், இந்த ஜேர்னல்லே படங்கள் இருக்கிற மாதிரியே காட்டினாங்க. அந்த ஜேர்னலில் தான் படம் இருக்குது. அப்படி இந்த படத்தோட ஸ்டோரி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில் வந்து சேம் கேட்டகரியிலே வந்து கொலை நடக்குது. அந்த கொலையை நடக்கிறது வந்து ஒரு கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடிக்கு மாறுது அந்த கேஸு. அந்த கேஸ் மாறும்போது புதுசாக வந்த சிபிசிஐடி அந்த கேஸை சால்வ் பண்ண தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறதுல அப்போ ஒரு சீனியர் இருக்காங்க. அவங்கள வந்து பேர் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இந்த கேஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரத்குமாரை கூட இன்ட்ரோ ஆகிறாங்க. சரத்குமாருக்கு இந்த பிரச்சனையில் என்ன பஞ்சாயத்துனா, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய மெமரிஸ்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு நோயில் அவதிப்படுறாரு. அந்த நோயில் அவதிப்படுற நேரத்திலே வந்து இவர்கிட்ட இந்த இக்கட்டான சில கண்டிஷனில் இருக்க கேஸ் வந்து மாட்டுது. இதுக்கு மத்தியில் அவர் வந்து அந்த நோயிலேருந்து விடுபட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்து வச்சுருக்காங்க இந்த டேரக்டரு. படத்தோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ரன்னிங் டைமாக வருது. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம டீமில் வந்து நடித்தவங்க ஏகப்பட்ட பேருன்னு சொல்லலாம். சரத்குமார், இனியா, ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ ரோஜா, க்ளோரி மெரின், அப்புறம் ஸ்ரீகுமார், இது போன்ற ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. சாய் பிரவீன் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது கன்னட படத்தில் வந்த ஒரு படத்தை 2010 வந்து மலையாள படத்தோட ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த மலையேறி போகிற சீன்ஸு, இந்த மாதிரி காட்சிகள்லாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 1990 வந்த ஹாலிவுட் படத்தோட ஸ்டோரி தான் இதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கேஸில் வந்து நடக்கிற கொலைகளை வந்து சிமிலாரிட்டியாக இருக்குது அப்படின்றத ஒரு ஜேர்னலாக வந்து ஹாலிவுட் படத்தில் இருக்க ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாத கேஸில் வந்து சரத்குமார் கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஹீரோ கிட்டத்தட்ட நெருங்கின பாயிண்ட், அதாவது அந்த கேஸு கண்டுபிடிச்ச ஆளை கொலையாளியை கண்டுபிடிக்கிற நேரத்தில் வந்து மிஸ் ஆகி அவர் வந்து யாமரத்தில் வந்துடுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்லாம் வந்து படத்தோட கதையில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் மைனஸாக தென்பட்டனால படத்தோட வந்து கதைகள் வந்து கொஞ்சம் தோல்வியடைந்த நிலையில் தான் இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிரைம் த்ரில்லர் மூவி ஜேர்னலாக தான் வந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஹிட்லிஸ்ட் படத்தும் அப்புறம் நம்மளுடைய போர் தொழில் படம் தான் எனக்கு கண்மடியாக வந்துச்சு. கிட்டத்தட்ட இவருடைய 150வது படம் வந்து செகண்ட் ஹாஃப், அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போனோமே, செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ சரத்குமார் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கார். ஆக்ஷனும் சரி, அவர் சூஸ் பண்ண கேரக்டரும் சரி, ஏகப்பட்ட கேப்ஸ் சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து சினிமா ரெட்டப்பை சொல்லி ஆகணும். விக்ரம் ஒரு க்ரைம் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் ஸ்டோரினாலே சேசிங் சீன்ஸு, அப்புறம் வந்து நைட் ஜேர்னலில் இருக்க வர காட்சிகள் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கும். அந்த காட்சிகள் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க. சான் லோகேஷ் எடிட்டர், அவருடைய எடிட்டிங் வந்து கொஞ்சம் வந்து சில இடத்துல வந்து ஜம்கச் சீன்கள், ஏகப்பட்ட சீன்கள் இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து தேவலாட்டுக்கு அந்த பேட்டி கொடுக்குற இடத்துல வந்து வில்லனுக்கு பின்னாடி வந்து காமெடி பண்ணுற காமெடி காட்சிகளும் சரி, அது மட்டும் இல்லாமல் நான் தான் கொலையாளி அப்படின்னு சொல்கிற காட்சிகள் வந்து சரண்டர் ஆகிற காட்சிகளை வந்து எடுத்துட்டாலே படத்தில் வந்து நிறையா ஜம்கச் காட்சிகள் வந்து மிஸ் ஆகும். டேரெக்டாக வந்து சிங்க் ஆகிற மாதிரி டேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எடிட்டிங் வந்து அவர் கொஞ்சம் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். கமலே அர்ச்சனா அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். கதை வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுக்கு, கொஞ்சம் எக்ஸைட்டாக போகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் கதைக்கு வந்து உத்வேகம் கொடுத்துருக்கலாம். அந்த உத்வேகம் கொடுக்காமல் போனது வந்து கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருக்குது. இன்னொரு படம்னா அவினாஷ் மியூசிக், அவருடைய மியூசிக் தான் படத்தில் வந்து கிரைம் த்ரில்லர் ஜேர்னலாகவே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கம்பல்சரி நம்ம இம்பார்ட்டன்ட் மூவியாக இருக்கும் அந்த படத்துக்கு மியூசிக்கு. இந்த படத்துக்கு வந்து அவருடைய பெஸ்ட்டு மூவியாக கொடுத்துருக்காரு. இது சென்சார் போர்டில் கொடுக்கப்பட்ட படத்தோட சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா UA _16. அது _16ன்றது வந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறையா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், நிறையா ஆக்ஷன் த்ரில்லர் காட்சிகள்லாம் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து 18+, 16+ இருந்தால் தான் மட்டுமே பார்க்க முடியுன்ற அளவுக்கு UA சென்சார் போர்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹிட்லிஸ்ட் படத்தும் ஜேர்னலே தான் இருக்குது, போர்ட்டல் ஜேர்னலில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த படம் எப்படி ஜேர்னலில் இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூடி சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறுது உங்கள் ஆர்கியூன். பாய் வியூவர்ஸ்.